அண்ணாமலை காவடி தூக்குகின்ற நேரம் போக, சாட்டையால் அடித்துக் கொள்கின்ற நேரம் போக, எல்லா நேரமும் அதிமுகவை எப்படி கலைப்பது என்பதற்கு தான் சிந்திக்கிறார். அவர் காவடி எடுப்பதும் அதிமுக கலைவதற்காகத்தான். செங்கோட்டையன் தகுதியான மனிதர். நான் எம்எல்ஏயாக இருக்கிற போது அவரோடு நிறைய பழகி இருக்கிறேன். அவர் அமைச்சராகவும் இருந்தார், அமைச்சர் இல்லாமல் இருந்தார். அவரோடு நிறைய பழகி இருக்கிறேன். ஆகவே விவரம் தெரிந்தவர், ரொம்ப முதிர்ந்தவர், மூத்த அரசியல்வாதி. ஆகவே இந்த கட்சியை உடைக்கின்ற அற்பமான காரியங்களுக்கு அவர் போவார் என்று நான் நினைக்கவில்லை. சரியான தெளிவான முடிவெடுத்தவர் எடப்பாடி தான் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் பிஜேபியோடு சேர்ந்தால் நாம் மாற்று அரசியல் கட்சியாக இருக்கின்ற நிலைமை போய்விடும். அவன் படிப்படியாக இன்னொரு மராத்திய அரசியலை தமிழ்நாட்டில் அரங்கேற்றுவதற்கு, அதிமுக வழியாக அரங்கேற்றுவதற்கு அவன் முயல்கிறான். இங்கே ஷிண்டேயை போல் பயன்பெறுவதற்கு ஒருவன் இல்லை. அப்படித்தான் ஓபிஎஸ்ஐ உருவாக்க முடியும் என்று நினைத்தார்கள். ஷிண்டேயினுடைய இடத்தை அவரால் பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அது ஆட்சியில் இருக்கிற ஒரு பிளந்தால் தான் ஆட்சியை அப்படி பிடிக்க முடியுமே தவிர, எதிர்கட்சியாக இருக்கிற போது அவருடைய செல்வாக்கின் பேரில் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் எடப்பாடியினுடைய இடத்தை ஓபிஎஸ் இப்படி தனியாக போனால் ஒரு கட்சி கட்ட முடியவில்லையே. சென்னம்மாவை செல்வாக்கின் உச்சத்திலே பார்த்தவன். ஆமாம், ஜெயலலிதாவே சின்னம்மாவை பார்த்தாயா என்று சொல்லுகிற அளவுக்கு பெருஞ்செல்வாக்கு இருந்தவர்களை நான் பல முறை பார்த்திருக்கிறேன். ஆகவே அவர்களே இவ்வளவு பணம், இவ்வளவு செல்வாக்கு எல்லாம் இருந்தும் அந்த சமூகமே அவர்கள் கையில் தான் இருந்தது. ஜெயலலிதாவுக்கு சின்னம்மா கூட இருந்த காரணத்தினாலே அவ்வளவு பெரிய சமூகம் அதிமுகவுக்குள் மொத்தமாக நிற்பதற்கு அது காரணமாக இருந்தது. மாற்று அரசியலை தொலைத்து விட்டால் மீண்டும் அது திமுகவுக்கு தான் வாய்ப்பாகும். அந்த மாற்று அரசியல் தொலையக்கூடாது. இந்த ஒரு விஜய்க்கு ஒன்றும் புரியவில்லை, 3 உத்தி வகுப்பாளர்களை வைத்திருக்கிறார். இல்லை, ஒரு 10 பேர் கூட வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் குதிரை ஓடினால் தானே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. ரெட்நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் பழ கருப்பையா இருக்காரு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். அதிமுக ஒவ்வொரு இடைவேளைக்கு பிறகும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிளவு அப்படின்ற தலைப்பில் ஏதாவது ஒரு முரணை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம அதிமுகவில். இபிஎஸ் ஓபிஎஸ் பிரிவு, அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியே சசிகலாவோட வருகை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடைவேளைக்கு பிறகும் நிறைய சிக்கல்களை பார்த்தோம். இந்த முறை செங்கோட்டையன் அந்த வகையில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது பிளவுக்கு வித்திடுமா? மீண்டும் அதிமுக இன்னொரு முறை பிளவுபட போதா அப்படின்னு செங்கோட்டையன் வலிமையாக சொல்லிவிட்டார். அந்த படங்கள் வைக்கப்படவில்லை என்று எனக்கு வருத்தமே தவிர, அதிமுகவை விட்டு போகின்றவனும் இல்லை, எந்த வகையிலும் யாரும் ஐயுறுகின்ற வகையில் நடந்து கொள்ளுகின்றவனும் இல்லை என்று சொல்லிவிட்டார். அதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதுதான் அவருடைய கருத்தென்றால். பல பேருக்கு பிஜேபி அவரை கையில் எடுத்து விட்டதோ என்று தோன்றியது. யாரும் எடுத்ததாக தெரியவில்லை. அவர் அவராகவே இருக்கிறார். அது நல்ல போக்கு. செங்கோட்டையன் தகுதியான மனிதர். நான் எம்எல்ஏயாக இருக்கிற போது அவரோடு நிறைய பழகி இருக்கிறேன். அவர் அமைச்சராகவும் இருந்தார், அமைச்சர் இல்லாமல் இருந்தார். அவரோடு நிறைய பழகி இருக்கிறேன். ஆகவே விவரம் தெரிந்தவர், ரொம்ப முதிர்ந்தவர், மூத்த அரசியல்வாதி. ஆகவே இந்த கட்சியை உடைக்கின்ற அற்பமான காரியங்களுக்கு அவர் போவார் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், அவருக்கு ஏதோ ஒரு மனத்தாங்கல் இருக்கிறது. அது ஜெயலலிதா படம் போடவில்லை என்பது சின்ன பிள்ளைகள் சொல்வது போல இருக்கிறது. அது வெறும் ஒரு காரணம் மட்டும்தான். மேலான அதாவது மன நிறைவின்மையை தெரிவிக்கின்ற ஒரு முறை அது. இல்லாவிட்டால் குடியரசு நாளன்று கொடி குத்தி கொண்டு வரவில்லை, நீ தேசபக்தனா என்று கேட்பது போல. கொடி குத்தி கொண்டு வராத காரணத்தினாலே தேசபக்தன் எல்லாம் போய்விடுவானா என்ன? கொடி என்பது ஒரு அடையாளம் தானே. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் அதிமுகவினுடைய அடையாளங்கள். ஒரு நாள் அந்த அடையாளம் இல்லை என்றாலும் அதனால் அந்த கட்சியின் மீது கொண்ட பற்று விட்டு போகும் என்று சொல்ல முடியாது. ஆகவே அதை நான் பெரிதாக கருதவில்லை. ஆகவே இப்பொழுது செங்கோட்டையன் விவகாரம் ஓய்ந்து விட்டது, முடிந்தது. உங்களுக்கு ஒரு 2 நாள் பரபரப்புக்கான செய்தியாக இருந்தது தவிர அதோடு முடிந்தது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், ஆனாலும் அந்த கட்சிக்குள்ளே சில பேர் புரியாமல் பிஜேபியோடு போக வேண்டும் என்று நினைக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். பிஜேபி அவர்களை பயன்படுத்துகிறது. அவர்கள் முன்னாள் இருக்கிற ஓபிஎஸ், சின்னம்மா, தினகரன்
3 பேருமே பிஜேபியினுடைய ஆட்கள் தானே. பிஜேபியினுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காகத்தானே. இப்பொழுது என்ன இல்ல பிஜேபி இப்ப அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களான்னு கேட்கிறேன். இல்லை இல்லை அவர்களிலும் 1 2 பேர் இருக்கிறார்கள். அது நல்லதா, அங்கே போனால் நமக்கு பாதுகாப்பானதா, சிக்கல் இல்லாமல் வாழலாமா என்று நினைக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். என்ன, அதை தவிர எடப்பாடி எடுத்த முடிவு தான் சிறந்த முடிவு என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் ஏற்கனவே அவர் பிஜேபியில் இருந்தவர் தான். பிஜேபியோடு இருந்து நாம் கரை சேர முடியவில்லை. அந்த படகு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு ஓட்டை படகு. எவ்வளவு முயன்றாலும் அது ஆட்சிக்கு வர முடியாது என்ற கருத்து எடப்பாடிக்கு தெளிவாக ஏற்பட்ட காரணத்தினாலே அவரை சுற்றி இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவின்மை இருக்கிறது. ஆகவே இந்த 3 பேரும் உள்ளே வர வேண்டும் என்று சொல்வது பிஜேபியினுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காகத்தான். நம்ம தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் இவர்களுக்கு சொந்தமாக பின்பற்றுவோர் கூட்டம் இல்லையே. பெரிய பின்பற்றுவோர் கூட்டம் இருந்தால் இவர்கள் முதலமைச்சர் வரையிலும் இருந்திருக்கிறார்கள். அவர்களிடமும் நிறைய பணம் இருக்கிறது, அரசியலில் செலவு செய்ய முடியும். இல்லாவிட்டால் பிஜேபி கொடுப்பான். ஆனாலும் கூட அவர்களால் பெரிய அளவுக்கு பின்பற்றுவோரை பெற முடியவில்லை. அதன் காரணமாகத்தான் அவர்கள் ஒத்தையாக நின்று கொண்டு தர்மம் வென்றது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, தோற்றால் தர்மம் தோற்று விட்டது என்கிறார்கள், வெற்றி பெற்றால் தர்மம் வெற்றி பெற்று விட்டது என்கிறார்கள். ஆகவே இதில் சரியான தெளிவான முடிவெடுத்தவர் எடப்பாடி தான் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் பிஜேபியோடு சேர்ந்தால் நாம் மாற்று அரசியல் கட்சியாக இருக்கின்ற நிலைமை போய்விடும். அவன் படிப்படியாக இன்னொரு மராத்திய அரசியலை தமிழ்நாட்டில் அரங்கேற்றுவதற்கு, அதிமுக வழியாக அரங்கேற்றுவதற்கு அவன் முயல்கிறான். அந்த 2வது இடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் 2வது இடத்தில் இருக்கின்றவன் மீது குதிரை ஏற வேண்டும். அவனுடைய பலவீனங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பலவீனமானவர்களும் அச்சத்திற்கு ஆட்பட்டவர்களும் அதில் இருக்கிறார்கள். இந்த வெளியே வந்தவர்களையும் பயன்படுத்துகிறார்கள், உள்ளுக்குள்ளும் 1 2 பேரை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் சொல்லுகிறேன், ஒரு காலத்திலும் இதில் பழனிசாமிக்கு இப்பொழுது சின்னம் கிடைக்குமா என்கின்ற ஐயத்தை மறுபடியும் பரபரப்பாக எழுப்புகிறார்கள். இது ஒரு நல்லதில்லை. பிஜேபியை பற்றி ஒரு பெருந்தன்மையான எண்ணம் எனக்கு ஏற்படாமல் போனதற்கு காரணம், மோடி வெரி ஹானஸ்ட் பிரைம் மினிஸ்டர் என்று தான் சொல்லுகிறார்கள். அவர் தனிப்பட்ட முறையில் பணம் சேர்க்க வேண்டிய தேவையும் இல்லை. மற்ற எல்லா தப்புகளும் அங்கே நடக்கின்றன. கட்காதிரி மாதிரி ரொம்ப ஹானஸ்ட் மினிஸ்டர்களெல்லாம் அதில் இருக்கிறார்கள். நிர்மலா சீதாராமன் ரொம்ப தகுதியானவர் என்று தான் சொல்லுகிறார்கள். நான் அதெல்லாம் இந்த தப்பு தண்டா வேலைகளுக்கெல்லாம் போகாதவர் என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 4 பேர் அப்படி இருப்பார்கள், 4 பேர் இப்படி இருப்பார்கள், அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் தான் பணம் வாங்குவதில்லை, ஆனால் கட்சிக்காக கண்டபடி பணத்தை சேர்ப்பது, அப்புறம் ஆட்சி அதிகாரத்தை பிறர் மீது முறையில்லாமல் திணிப்பது. ஜனநாயகம் என்பது அவன் மக்களிடம் வாக்குகளை பெற்று வந்திருக்கிறான், நீயும் பெற்று வந்திருக்கிறாய். உங்களுடைய அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களின் வழியாக மக்களை அணுகுங்கள், மீண்டும் நல்ல பெயரை பெற்று நீங்கள் மக்களிடம் வாருங்கள் என்ற நிலை இல்லாமல் நம்முடைய அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை ஒன்றும் இல்லாமலாக்குவது, அந்த கட்சியை உடைப்பது, சிதைப்பது. இந்தியா பூராவும் இப்பொழுது நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள், இனிமேல் என்ன செய்ய போகிறீர்கள்? சில காரியங்களை செய்ய முடியும் ஜனநாயகத்தில். ஒரு 10 ஆண்டுகளாக இருந்து சில நல்ல காரியங்களும் செய்திருக்கிறீர்கள், பல மோசமான காரியங்களும் செய்திருக்கிறீர்கள். பாபர் மசூதியை இடித்தீர்கள், காஷ்மீரை உடைத்தீர்கள், எவ்வளவோ கோரமான காரியங்களெல்லாம் செய்திருக்கிறீர்கள். 1 2 நல்ல காரியங்களும் நிறைவேறியிருக்கின்றன. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்லுகிறேன், தகுதியானவர்கள் நமக்கு அங்கே உருவானால் அவர்களை வைத்து அந்த கட்சியை வளர்த்து, இப்பொழுது அதிகாரத்தை அல்லவா பயன்படுத்துகிறீர்கள். அண்ணாமலை ஆடுகிற ஆட்டம் மைய அரசின் அதிகாரத்தின் காரணமான ஆட்டமே தவிர நேரடியாக எங்களுடைய கருத்துக்களை திமுக வளர்ந்தது. அந்த கருத்துக்களை ஊன்றித்தானே வளர்ந்தது. இப்பொழுது இருக்கிறவர்கள் அயோக்கியர்களாக இருக்கிறார்கள் என்பது வேறு. அண்ணா அந்த கட்சியை வளர்க்கின்ற போது திராவிடம் என்பது ஒரு இனம், தமிழ் மொழி நம்முடைய மொழி, இந்தி நாம் எதிர்க்க வேண்டும், இல்லாவிட்டால் நாம் அழிந்து போய்விடும். எல்லாவற்றையும் சொல்லி 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 அண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து போராடி 15 ஆண்டுகள், 49 தொடங்கி 67 தானே ஆட்சிக்கு வரும். 17 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு கட்சி வருவதற்கு. ஆகவே அந்த கொள்கைகளின் வழியாக வந்தால் நீடித்து நிற்கும். பிறகு 40-50 ஆண்டுகள் இவர்களுடைய ஊழல்களையெல்லாம் தாண்டி அந்த இயக்கம் நிற்கிறது. இல்லாவிட்டால் நொந்து நூலாயிருக்கும். அதுபோல் நீங்களும் பிஜேபியினுடைய கொள்கையை சொல்லுங்கள். நாமெல்லாம் இந்துக்கள் என்று சொல்லி பாருங்கள், எடுபடுகிறதா என்று பாருங்கள். இந்த திமுகவுக்கு அறிவு இருந்தால் தமிழ் அறநிலையத்துறை என்பது தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்றினாலே இந்துத்துவம் தோற்று போய்விடும். தமிழ்நாட்டு நீங்களாக அரசியல் நடத்த ஆரம்பித்து விடுவார்கள். இல்லை, இப்போ பாஜகவினுடைய திட்டமாக தான் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் செயல்படுறாரு அப்படின்ற. இல்லை, செங்கோட்டையன் அப்படி தெரியவில்லை எனக்கு. வேறு சிலர் இருக்கிறார்கள் எனக்கு தெரியும்.
அப்புறம் இவர்கள் 3 பேரையும் வைத்துக்கொண்டு முயன்று கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது அவர்களுக்கு எது வசதியாக இருக்கக்கூடும் என்றால், உயர்நீதிமன்றம் நுழைந்து அவர்களுடைய சின்னம் மற்ற நிலைகளில் அப்பொழுது ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு போகக்கூடும். அதனால் இந்த ஓராண்டுக்குள் எதுவும் நடக்குமா நடக்காதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேர்தல் ஆணையம் பூராவும் நாம் தேர்வு செய்கின்ற ஆட்களை போட்டு வைத்துக் கொள்வது. தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றம் போல் இருக்க வேண்டும். எப்படி அவர்கள் தங்களை தாங்களே தேர்வு செய்து கொள்கிறார்களோ அதுபோல் தேர்தல் ஆணையம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு முறை சொன்னார். தலைமை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி 3 பேரும் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணைய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், தேர்தல் ஆணையத்திற்கு உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உச்சநீதிமன்றம் போல் தன்னாட்சி அமைப்புடையது தேர்தல் ஆணையம். ஆகவே அதிலே அதிகாரத்தின் செல்வாக்கு உட்பட்டு இவர்களால் நாம் வந்தோம் என்று விசுவாசம் காட்ட வேண்டிய தேவை ஒருவனுக்கு ஏற்படக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. கேட்கவில்லையே நம்முடைய மோடி. அவர்களும் ஒரு மந்திரியும் 2 பேருமாக இருந்து கொண்டு 3வது எதிர்க்கட்சி தலைவரை வைத்துக்கொண்டு 2 பேர் பெரும்பான்மையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே எடுத்துட்டாங்க. அவர்களை சேர்த்து கொள்ளவில்லை. ஆகவே இது தன்னிச்சையான அமைப்பாக இல்லாமல் செய்கிறார்கள். இந்த தேர்தல் ஆணையம் நீதிமன்ற அதிகாரங்களையும் உடையது. தேர்தல் ஆணையம் சரியாக இருந்தால்தான் இந்திய ஜனநாயகம் சரியாக இருக்கும். நான் சொல்கிறேன், இந்திய ஜனநாயகம் உருவாவதற்கு தேர்தல் ஆணையம் நேர்மையாக தன்னிச்சையாக தேர்வு செய்யப்படுகின்ற அமைப்பாக இருக்க வேண்டும். இது வழியாக தேர்தல் ஆணையத்தின் வழியாக உருவான மக்கள் ஆட்சியை காப்பதற்கு உச்ச நீதிமன்றம் தன்னிச்சையாக தேர்வு செய்யப்பட வேண்டும். இப்படி இவர்களெல்லாம் ஒருவருக்கு ஆட்பட வேண்டிய ஆட்களாக ஒருவருடைய தயவின் காரணமாக வருகின்றவர்களாக இருந்தால் பிறகு அவன் கூப்பிட்டு சொல்லுவான், இந்த அதிமுகவுக்கு சின்னம் கொடுக்க வேண்டுமா என்பதை நேர்மையின் அடிப்படையில் ஆணையம் தீர்ப்பளிக்க வேண்டுமே தவிர அதை விட்டு அது யாருடைய செல்வாக்கிலோ அரசு செல்வாக்குக்கு ஆட்பட்டது என்ற கருத்து மக்களிடம் இருக்கிறது. இல்லை, இப்போ பாஜகவினுடைய தலையீடு தேர்தல் ஆணையத்தில் இருந்து இதை வச்சு இரட்டை இலை சின்னத்தை இருக்கிறது. அவர்கள் தேவைப்பட்டால் அந்த செல்வாக்கை பயன்படுத்துவார்கள். அதற்காகத்தான் அவர்கள் தன்னிச்சையாக தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் வருவதற்கு அனுமதிக்காமல் இருக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கு அந்த தேவை இருக்கிறது, தேவைப்படுகின்ற போது பயன்படுத்த வேண்டும். அரசியல் தான் நடத்துகிறார்கள். நான் சொல்கிறேன், மோடி ஆளுகிறார். இந்த மோடியினுடைய ஆட்சியிலே நடக்கின்ற மிகச்சிறந்த காரியங்களின் வாயிலாக எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி ஆட்சி படருமானால் அதை எல்லாரும் ஒப்புக்கொள்வார். அது அல்லாமல் நாம் ஒரு அதிகாரத்திற்கு வந்து விட்டோம், இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மற்ற இடங்களில் உள்ள அதிகாரத்தை சிதைத்து கவர்னர்களையெல்லாம் சும்மா அரை லூசு முக்கால் லூசை எல்லாம் கவர்னராக ஆக்கி அவனெல்லாம் பேரை கெடுத்து, இப்பொழுது பிஜேபியினுடைய பேர் கவர்னரால் கெட்டு போய்த்தானே இருக்கிறது. அந்த ஆள் நடந்து கொள்ளுகின்ற முறை என்ன? நம்ம சீமான ஒரு அரை லூசு, கவர்னர் ஒரு அரை லூசு என்று தானே சொல்லுகிறோம். இத்தகைய கேவலங்கள் ஆளுநருக்கு வரக்கூடாதே. இந்த காரியங்களை ஆளுநர் வழியாக செய்கிறார்கள், தேர்தல் ஆணையத்தின் வழியும் செய்வார்களோ என்ற அச்சம் இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த இரட்டை இலையை முடக்கி விடுவார்களோ என்று. இது சாதாரணமான உறுப்பினர்களுக்கு அதிகாரம் வருமா, யார் மூலம் வரும், நாமும் அந்த அதிகாரத்தில் பங்கு பெறுவோமா என்பது தான் தெரியும். என்னை போல் உள்ளவர்கள் ஏதாவது ஒன்றை பற்றி நின்று கொண்டு அதன் வழியாக சிந்திப்போம். இழப்பு என்பதும் அதில் ஊதியம் என்பதும் அது கிடையாது. அதனாலே எது என்னுடைய கொள்கையோ எது என்னுடைய கருத்தோ அதற்கேற்ப அந்த சார்பு தன்மை இருக்கும். ஆனால் சாதாரணமானவர்கள் போய்விடுமோ, ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ, அதற்கு போய்விடுவோமா, இதற்கு போய்விடுவோமா என்று சிந்திக்கின்றவர்களிடம் அந்த பலவீனத்தின் பேரில் இந்த கட்சியை ஆட்டங்காண செய்வது தான் இவருடைய நோக்கம். அப்படித்தான் மராத்தியத்திலே செய்து அந்த கதையை முடித்தார்கள். இப்பொழுது அதுதான கேள்வி. இப்ப மகாராஷ்டிரால எப்படி சிவசேனா ரொம்ப பாரம்பரியமான ஒரு கட்சியா இருந்து உடைக்கப்பட்டதோ அந்த மாதிரி இங்க அதிமுக ஒரு பாரம்பரியமான உடைக்கப்படும் என்று நினைக்கிறார்கள். உடைக்கப்பட்டால் நான் சொல்லுகிறேன், இங்கே ஷிண்டேயை போல் பயன்பெறுவதற்கு ஒருவனும் இல்லை. அப்படித்தான் ஓபிஎஸ்ஐ உருவாக்க முடியும் என்று நினைத்தார்கள். ஷிண்டேயினுடைய இடத்தை அவரால் பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அது ஆட்சியில் இருக்கிற போது பிளந்தால்தான் ஆட்சியை அப்படி பிடிக்க முடியுமே தவிர எதிர்க்கட்சியாக இருக்கிற போது அவருடைய செல்வாக்கின் பேரில் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் எடப்பாடியினுடைய இடத்தை ஓபிஎஸ் தனியாக போனால் ஒரு கட்சி கட்ட முடியவில்லையே, தினகரன் தனியாக போனால் ஒரு கட்சி கட்ட முடியவில்லையே. அவர்களுக்கெல்லாம் ஜாதி பின்னணியில் இருக்கிறது என்று சொன்னார்களே தவிர அந்த ஜாதி திரண்டு வந்து நிற்கவில்லையே. இவர்கள் மட்டும்தானே அந்த ஜாதி, இன்னும் எத்தனையோ பேர் இருப்பார்களே, அதெல்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் சொல்லுகிறேன், சின்னம்மாவும் நான் சின்னம்மாவை செல்வாக்கின் உச்சத்திலே பார்த்தவன். ஆமாம், ஜெயலலிதாவே சின்னம்மாவை பார்த்தாயா என்று சொல்லுகிற அளவுக்கு பெருஞ்செல்வாக்கு இருந்தவர்கள் நான் பல முறை பார்த்திருக்கிறேன்.
ஆகவே அவர்களே இவ்வளவு பணம் இவ்வளவு செல்வாக்கு எல்லாம் இருந்தும் அந்த சமூகமே அவர்கள் கையில் தான் இருந்தது. ஜெயலலிதாவுக்கு சின்னம்மா கூட இருந்த காரணத்தினாலே அவ்வளவு பெரிய சமூகம் அதிமுகவுக்குள் மொத்தமாக நிற்பதற்கு அது காரணமாக இருந்தது. இப்பொழுது எப்படி கோவை பகுதிகள் அந்த மேற்கு தமிழகம் எடப்பாடியினுடைய கையில் இருக்கிறதோ அது மாதிரி சின்னம்மா வழியாகத்தான் அது நின்றது. இன்றைக்கு அந்த சின்னம்மாவுக்கு அது ஆட்படவில்லையே. அரசியல் என்பது நீங்கள் அதிகாரத்தில் இருக்கின்ற போது உங்களிடம் பயன்பெற்றவர்கள் பல பேர் இருப்பார்கள். அது இதை வைத்து இப்போ நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் உடைக்க முயல்வீர்கள். உறுதியாக எடப்பாடி நிற்கின்ற நிலையில் உங்களால் இது செய்ய முடியாது. நீங்கள் நொண்டி. நான் சொல்கிறேன், பாரதிய ஜனதா ஒரு நொண்டி. ஆகவே அதற்கு ஏறுவதற்கு ஒரு குதிரை வேண்டும். அந்த குதிரையாக அதிமுகவை பயன்படுத்துவதற்கு அது நினைக்கிறது. அதிமுகவை அச்சுறுத்துகிறது. தேர்தல் சின்னம் வேண்டுமா என்று கேள்விகள் வைக்கப்படும். உங்கள் ஆட்களின் மீது வழக்கு இல்லாத நிலை வேண்டுமா கேள்விகள் வைக்கப்படும். எல்லாவற்றையும் தாண்டி அவர் இன்னும் உறுதியாகத்தான் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இந்த பலவீனங்களின் மீது வா, உனக்கு சேலை வேண்டுமா, இல்லை என்றால் ஏற்கனவே உன் மீது இந்த இதெல்லாம் எல்லாம் பயமுறுத்தி நீ என்னிடம் வா. வழியில்லாத வழியை நீங்கள் கடைப்பிடித்தால் உங்களிடம் என்ன பெருந்தன்மை இருக்கிறது? நீங்கள் என்ன இந்தியாவில் 140 கோடி மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த பெருந்தன்மை என்ன உங்களிடம் இருக்கிறது? இந்த சாதாரண அற்பத்தனமான அரசியல், காசு கொடுத்து வர வைப்பது, பயமுறுத்தி வர வைப்பது என்ற அந்த கேவலமான அரசியலை நீங்கள் கையாளுகிறீர்கள். திமுகவை விட பொறுத்து கொள்ளக்கூடிய கட்சி. ஆகவே இன்றைக்கு மாற்று அரசியலை தொலைத்து விட்டால் மீண்டும் அது திமுகவுக்கு தான் வாய்ப்பாக அமையும். அந்த மாற்று அரசியல் தொலையக்கூடாது. இந்த ஒரு விஜய்க்கு ஒன்றும் புரியவில்லை, 3 உத்தி வகுப்பாளர்களை வைத்திருக்கிறார். இல்லை, ஒரு 10 பேர் கூட வைத்து கொள்ளுங்கள். ஆனால் குதிரை ஓடினால் தானே, குதிரைக்கு கொள்ளை இந்த அளவுக்கு போட வேண்டும், முட்டை கொடுக்க வேண்டும், அது வளர்ச்சியாக வரும், பிறகு நீங்கள் வளைவில் முந்த வேண்டும் என்று உத்திகள் சொன்னாலும் குதிரைக்கு சக்தி இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம் என்பது போல தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப குழப்பமான நிலையில் இருக்கிறது. அதிமுக உடைப்பதோ உடைக்கப்படுவதோ நல்லதில்லை. இந்த கேவலமான காரியத்தை பிஜேபி செய்வதன் மூலம் பிஜேபி இன்னும் மக்களிடம் தாழ்நிலைக்கு போகுமே தவிர ஒரு காலத்திலும் வர முடியாது. ஏன் நாம் உள்ளே நுழைய முடியவில்லை என்று சிந்திக்க வேண்டும். இல்லை, இப்போ பாஜகவுக்கு ஒரு அஜெண்டா இருக்குன்னு சொல்கிறீங்க, அதன் மூலமாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது, இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் செங்கோட்டையனுடைய செயல்பாடுகளுக்கு என்ன? தைரியமாக எடப்பாடி வெளியே வந்து நேரடியாக மோடியோடு மோதி தன்னுடைய ஆட்களை, நான் தான் உண்மையான எதிர்க்கட்சி, அவர் ஒரு நல்ல ஸ்டாலினை விட நல்ல ஆட்சியாளர், அவருடைய ஆட்சி காலத்தில் குறிப்பிட்டு சொல்லத்தக்க 2-3 காரியங்களை செய்திருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் தாக்கு பிடிக்கிறார். பழக்கம் இல்லாத முதலமைச்சர் பதவியில் தலைமையில் தாக்கு பிடித்து நின்று விட்டார். அவர் அதை அடைவதற்கு எவ்வளவு உருண்டார் புரண்டார் என்பதெல்லாம் முக்கியமில்லை. அதில் நின்று விட்டார். நின்று அந்த தலைமை ஊண்டி விட்டது. இப்பொழுது அந்த தலைமையை கலைப்பதற்கு நடக்கின்ற முயற்சிகளெல்லாம் ஓபிஎஸ்னுடைய விருப்பம் அல்ல. ஓபிஎஸ் சக்தியற்று போய்விட்டார். அவருக்கு பிஜேபி பின்னால் இருக்கிறது, ஒரு பெரிய பலம் பின்னால் இருக்கிறது. அந்த பலத்தை பயன்படுத்தி இவரை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு முயலுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், பிஜேபி வருவதை விட எடப்பாடியை வலுப்படுத்துவது நல்லது இன்றைய அரசியலில். இல்லை, இப்போ இபிஎஸ் தரப்பில் இருக்கிறவங்களே அதிமுக ஒன்றிணைணும் அப்படின்ற வாதங்களை முன்வைக்கிறாங்க. ஒன்றிணைவது என்பதனுடைய பொருள் நான் திரும்ப சொல்லுகிறேன், ஒன்றிணைவது என்பது பிஜேபியினுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் 3 பேரும் அவர்களுடைய ஆட்களாக, ஏஜெண்டுகளாக, முகவர்களாக உள்ளே நுழைந்து பிறகு பிஜேபியோடு கூட்டு சேர்ந்து தான் நாம் அரசியல் நடத்தி ஆக வேண்டும் என்ற கழகத்தை ஏற்படுத்தி அப்புறம் மத்திய அரசாங்கத்தை பயன்படுத்தி பிறகு அந்த குதிரை ஏறுகின்ற பணியை முடித்து மீண்டும் குதிரையை கீழே தள்ளிவிட்டு இவர்கள் நடப்பார்கள். அதுதான் இவர்கள் 3 பேரும் ஏஜெண்டுகள் என்று நான் சொல்லுகிறேன். சின்னம்மா, ஓபிஎஸ், தினகரன் 3 பேரும் ஏஜெண்டுகள். இன்னும் வேறு ஏஜெண்டுகள் கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள். இவர்கள் 3 பேரையும் உள்ளே சேர்க்க மாட்டேன் என்கிறார் அவர். ஏனென்றால் உள்ளே வருவதின் நோக்கம் பிஜேபியோடு கூட்டணி அமைப்பது தான். பிஜேபியோடு கூட்டணி கூடாது என்பதில் எவ்வளவுக்கு வலுவாக எடப்பாடி இருக்கிறாரோ அவ்வளவு வலுவாக அவருடைய கட்சியும் இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே நாம் சோதித்து பார்த்து விட்டு. இல்லை, அதுதான் கேட்க வந்த. கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர், சிவி சண்முகம், செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த முழக்கத்தை முன் வச்சிருக்காங்க அப்படின்ற. இல்லை, அது எனக்கு தெரியாது. அவர்களெல்லாம் என்ன கருத்துடையவர்கள் என்று நான் நேரடியாக அறிந்ததில்லை. இவையெல்லாம் ஊடகங்களின் வாயிலாக சொல்லப்படுகின்ற செய்திகள் தான்.
ஆகவே அவர்களெல்லாம் நல்ல அரசியல் தேர்ந்தவர்கள். அந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கு அவரோடு துணையாக நின்று எதிர் அரசியலை நீங்கள் கையில் எடுத்தால் ஸ்டாலினுடைய அமைப்பு உடைந்துவிடும். ஸ்டாலின் எதிலே வலுவாக நிற்கிறார் என்றால் சிறுபான்மையினர் வாக்கிலே தான் வலுவாக இருக்கார். சிறுபான்மையினருடைய வாக்குகளை நீங்கள் உடைத்தெடுத்து விட முடியும் என்றால் ஸ்டாலின் 8 மணிக்கே தோற்று விடுவார். ஆகவே பிறகு நான் சொல்லுகிறேன், அவருடைய கூட்டணி கட்சியிலிருந்து சிபிஎம் போல பிஜேபி எதிர்ப்பு கட்சிகள் இங்கே வருவதற்கு முயலும். பிஜேபி எதிர்ப்பு கட்சிகள், நீங்கள் பிஜேபியோடு சேர மாட்டீர்கள் என்பது 100க்கு 100 உறுதியாக வேண்டும். உங்களுடைய ஆட்கள் குழப்பிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு அந்த வலுவான தோற்றம் ஏற்படவில்லை. ஆகவே அதை ஏற்படுத்துங்கள். பிஜேபி இல்லை என்று முடிவுக்கு வந்துவிட்டால் கூட்டணி கட்சிகள் உடைந்து உங்களிடம் வரும். சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க முன் வருவார்கள். இது ரெண்டும் நடக்கின்ற போது ஸ்டாலின் வலுவிழந்து விடுவார். அதற்கு மாற்று அரசியல் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அயோக்கியத்தனமான இந்த அரசு போக வேண்டும். எல்லா அயோக்கியனையும் மந்திரியாக வைத்துக்கொள்வது, எந்த பெண்ணும் வீதியில் நடக்க முடியாத நிலை இருப்பது, சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுவதில்லை என்கின்ற நிலை, இவற்றின் காரணமாக உள்ளுக்குள் போய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த உணர்ச்சி அது வெளிப்படுவதற்கு நீங்கள் எடுக்கின்ற இந்த பிஜேபி எதிர்நிலை என்கின்ற அரசியல் முடிவு சிறந்த முடிவு. அதை ஆட்படுத்துகின்ற போது அதில் வேகம் தெரிய வேண்டும். அதில் உண்மை இருக்கிறது என்று தெரிகின்ற நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்தினால் 3 எதிரிகளும் வெளியே நிற்பார்கள். பிஜேபி வெளியே நின்றுவிடும். கூட்டணி கட்சிகளில் இருந்து சில பேர் கலைந்து வருவார்கள். சிறுபான்மை வாக்குகள் உங்களுக்கு வரும். இதற்கு மேல் என்ன நன்மை ஏற்படும்? இன்னும் ஓராண்டு காலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் வந்துடும்ல. இப்போ எல்லா கட்சிகளும் அடுத்த தேர்தலுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓராண்டு நீளமானது. இந்த ஒவ்வொரு காரியமும் நடக்கின்ற போதெல்லாம் பதறுகிறது இந்த திமுக அரசு. பரந்தூருக்கு விஜய் போனால் பதறுகிறது, வேங்கவேலுக்கு போனால் பதறும். இப்படி காரியங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. முட்டாள்தனமாக நாடு முழுவதும் கற்பழிப்புகள் நடக்கின்றன. நாடு முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கொடியை கட்டி கொண்டு போய் பெண்களின் காரை மறிக்கின்ற அளவிற்கு இந்த நாடு இருக்கிறது. ஆகவே இந்த கொடி என்பது பழைய காலத்தில் பிராமணனுடைய சனாதன தர்மம் போல, ஜாதிக்கு ஒரு நீதி என்பது போல, இந்த காலத்தில் கட்சிக்கு ஒரு நீதி, ஆளுங்கட்சிக்கு ஒரு தனி நீதி என்கின்ற நிலையை, அந்த சனாதன தர்மத்தை பெரியார் இருந்து பார்த்தால் வியப்படைந்திருப்பார். அந்த சனாதன தர்மம் என்பது ஒரே ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்பது அல்ல, பிராமின்ஸ் ஆர் எபோவ் லா என்பதுதான் ஜனாதன தர்மம். இப்பொழுது டிஎம்கே பீப்புள் ஆர் எபோவ் லா. அதனால தான் கொடியை கட்டி கொண்டு போகிறான். என்ன என்று கேட்டால், பெண்ணை மறிப்பதற்கு கொடியை பயன்படுத்துகிறான், டோல்கேட்டில் காசு இல்லாமல் போவதற்கு கொடியை பயன்படுத்துகிறான். நான் என்ன சொல்கிறேன், ஆர் யூ எபோவ் லா? இவ்வளவு மோசமான கட்சி துரத்தப்பட வேண்டும். அதற்கு எடப்பாடி சரியான நிலைப்பாட்டை அவர் மேற்கொண்டிருக்கிறார், இன்னும் வலுப்படுத்த வேண்டும். இந்த சமயத்தில் இவரை விட்டு விலகுகின்றவர்களெல்லாம் ஓபிஎஸ்னுடைய நிலையைத்தான் அடைவார்கள். நீங்கள் சொல்லுகிற 4-5 பேர் எனக்கு தெரிந்தவர்கள் தான், அவர்கள் அப்படி இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் சொல்லுகிறேன், இந்த நிலையில் எடப்பாடியை தோற்கடிக்கிறோம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாமும் சேர்ந்தல்லவா விழுந்து விடுவோம். விழுகப் போகின்றவன் தொண்டன் இல்லை. உங்களைப் போல 2வது வரிசை தலைவர்கள் எல்லாரும் காணாமல் போவீர்கள். அண்ணாமலை குதிரை ஏறுவதற்கு நீங்களே பயன்பட வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். அண்ணாமலை தவறான கட்சியில் இருக்கிறார், பார்ப்பனர் அல்லாதார். அவர் எதற்கு பார்ப்பன மதத்தை தூக்கி பிடிக்கின்ற அவங்க அதிமுக ஒன்றிணையணும்னு தான் சொல்றாங்களே தவிர பாஜக உள்ள வரணும்னு சொல்ல. அதிமுக ஒன்றிணைறதுலயே பாஜக உள்ள வரும்ன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கு. இல்லை, தெரியாம எல்லாம் இருந்தால் அரசியல்வாதியே இல்லை. பாஜகவினுடைய அஜெண்டா தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு செங்கோட்டையை எதிர்த்து பேசினால் என்ன இதில் பாஜகவினுடைய ரோல் என்று கருதுகிற நிலைமை இருக்கிறது. அவன் எல்லாவற்றிலும் அவன் எல்லா அரசியலையும் விட்டு விட்டான். அண்ணாமலை காவடி தூக்குகின்ற நேரம் போக, சாட்டையால் அடித்துக் கொள்கின்ற நேரம் போக, எல்லா நேரமும் அதிமுகவை எப்படி கலைப்பது என்பதற்கு தான் சிந்திக்கிறார். அவர் காவடி எடுப்பதும் அதிமுக கலைவதற்காகத்தான். ஆகவே நான் சொல்லுகிறேன், நேர்ந்து கொண்டிருப்பார், வேறொன்றும் இல்லை. எல்லாம் நம்ம மக்களுடைய பழக்கம் தானே. அதனாலே நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான் இருக்கிறது, இந்த அதிமுகவை வலுவிழக்க செய்துவிட வேண்டும். நம்மால் நடக்க முடியாது, நம்ம நொண்டி. ஆகவே நமக்கு குதிரை வேண்டும். அந்த குதிரையாக அதிமுக பயன்பட வேண்டும். அந்த குதிரைக்காரனாக எடப்பாடி இருக்கிறது வரையிலும் இது நடக்க மாட்டேங்கிறது. ஆகவே குதிரைக்காரனாக எடப்பாடியை அகற்றிவிட்டு வேறொருவனை குதிரைக்காரனாக ஆக்கிவிட்டால் அந்த குதிரையில் ஏறி உட்கார்வது எளிது. இவர்களுக்கு புரியவில்லை. இந்த 4-5 பேர் நீங்கள் சொல்லுகிறீர்கள், அவர்களும் வீணாக போய்விடுவார்கள். எல்லாரும் வீணாக போய்விடுவார்கள். தமிழ்நாட்டு அரசியல் திமுக அதிமுக என்கின்ற நிலைப்பாட்டில் இருப்பது வரையிலும் அது வேறு. பிஜேபி வருவது என்பது வேறு.
ஆகவே இந்த நிலை வருவதற்கு அவர்கள் அனுமதிக்கக்கூடாது. நான் வெளியே இருந்து சொல்லுகின்றேன், அந்த கட்சியில் ஒரு காலத்தில் இருந்து உங்கள் எல்லோரோடும் பழகியவன் என்கின்ற முறையில் சொல்லுகிறேன். எடுத்த நிலைப்பாடு, தேர் ஸ்டாண்ட் டு அப்போஸ் பிஜேபி இஸ் கரெக்ட். அதுக்கப்புறம் செயல்படுத்துவதில் வேகத்தை கூட்டுங்கள். ஓராண்டு இருக்கிறது, ஒன்றாக நெல்லுங்கள். வேறு புதிதாக வருகிற கட்சிகளெல்லாம் உங்களோடு சேர்ந்து தான் ஆக வேண்டும். பிறகு நீங்கள் தானாக வலிமை அடைவீர்கள். ஸ்டாலின் வீட்டுக்கு போவார் வைத்தியம் பார்த்து கொள்வதற்கு. இதை விட்டு விட்டு ஆகாத வேலையை நீங்களெல்லாம் சேர்ந்து கொண்டு இந்த பிஜேபிக்கு வாய்ப்பு என்ன பண்ணி விடுவான்? நான் கேட்கிறேன், உன் மீது வழக்கே போடட்டும். செந்தில் பாலாஜி வழக்கு முடிந்து விட்டதா? சிதம்பரத்தை 100 நாள் உள்ளே கொண்டு போய் வைத்தார்களே சிதம்பரத்தை, அந்த வழக்கு நடந்து விட்டதா? சிதம்பரம் மகன் உள்ளே போனார், அந்த வழக்கு முடிந்து விட்டதா? நாட்டிலே எவன் வழக்காவது நம்முடைய நீதி அமைப்பிலே முடியுமா? நான் ஒருவன் தான் சொல்லுகிறேன், இந்த நீதி அமைப்பு காலங்கடத்தல் ஒன்றினாலேயே நாசமாக்குகிறது நீதியை என்று. போதிய நீதிமன்றம் இல்லை என்றால் நிறைய நீதிமன்றங்களை உண்டாக்கு. நாட்டிலே மக்கள் தொகை 140 கோடியாக ஆகியிருக்கிறது என்றால் குற்றவாளிகளின் எண்ணிக்கையும் கூடியிருக்கும். அதற்கு தகுந்த நீதிமன்றங்களை வைத்துக்கொண்டு அரசியல் என்பது முழுக்க அயோக்கியர்களின் கூடாரமாக ஆகிவிட்ட நிலைமையில் சிறப்பு நீதிமன்றங்களை கூட்டி ஒவ்வொருவனையும் ஓராண்டு 6 மாதத்திற்குள்ளாக நீ சிறையில் வைக்காவிட்டால் இந்த அரசியலை எப்படி ஒழுங்குபடுத்துவீர்கள்? நீதிபதிகள் தவறாக இருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்தல்ல. வழக்குகளுக்கு தகுந்த தேங்குகின்ற வழக்குகளுக்கு தகுந்த அளவு நீதிமன்றங்களிலே குற்றவாளிகளின் எண்ணிக்கை பெரிய அளவுக்கு கூடிவிட்டது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.